இப்போ ஜோதிஷ்பீட சங்கராச்சாரியார்னு ஒரு சாமியார் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, மத்திய அரசுக்கு, மோடி அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த அந்த சங்கமம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, மகாகும்பம், அதுல போயிட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு வரவர் தான் செய்தியாளர்கிட்ட இந்த பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அது மாதிரி நான் நாளையில இருந்து, அதாவது வியாழக்கிழமையில இருந்து 33 நாளைக்கு ஆன்மீக பயணம் போறேன். அந்த 33 நாள்ல நீங்க வந்து பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி ராஷ்டிரிய மாதாவா பசுவை அறிவிக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா வரவிருக்கக்கூடிய மார்ச் மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து ஒரு வகையில அறிவிப்பா பார்த்தாலும், இன்னொரு வகையில யார் அரசுக்கு இவர் எப்படி இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை கொடுக்குறாரு? எச்சரிக்கைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, போராட்டம் நடத்துவோம்னு சொன்னா பரவாயில்ல, நடவடிக்கை எடுப்பாங்கிறாரு அப்படிங்கிறதுலாம் இப்ப பேச பொருளா நடவடிக்கை எடுப்பாரு தடை பண்ணல அப்படின்னா என்னன்னு தெரியல. அதுவும் மத்திய அரசு மோடி அரசுக்கு எதிராக சாதும் மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. ஆமா, இவர் வேற இப்ப இந்த மாதிரி அறிவிக்கை வெளியிட்டு இருக்காரு. மத்திய அரசு எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பாக்கணும். இன்னொரு சுப்பிரமணிய சுவாமியார் போறோம்.